அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக ராஜா, சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம். அப்பா, அடிமையை பலப்படுத்தும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க மறைத்து மது சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த வசனங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. இது அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான வார்த்தைகளா இருக்கிறபடினால் இதை பேசுவதற்கு தகுதிப்படுத்தும், அதை கேட்பதற்கு தகுதிப்படுத்தும், அதை கைக்குள்ள தகுதிப்படுத்தும். ஐயா, அது பரிசுத்தமுள்ள வார்த்தைகளே அப்பா, இது சத்தியாவியாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விலக்கி தர வேண்டுமாய் கூட செபிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க எல்லாம் கேட்கிறோம்ப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுடையதாக. இந்த நாளில கூட வெளிப்படுத்தல் பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இன்றைக்கு 2வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த முதல் வசனத்துல கடைசி வரி, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். அந்த காரியத்துல பார்க்கும்போது மரணத்தை குறிச்சு வேதம் 3 வகையான மரணத்தை சொல்லுகிறது. சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம், நித்திய மரணம். இந்த சரீர மரணமானது இந்த சரீரத்துக்கு ஏற்படுகிறது. இது எல்லாரும் பார்க்கக்கூடியது. அதே போல ஆவிக்குரிய மரணம், அதே போல இந்த ஸ்பிரிச்சுவல் நித்திய மரணம். இந்த ஆவிக்குரிய மரணம் பாத்தீங்க சொன்னாக்கா, இது ஏற்கனவே ஆதி பெற்றோர் காலத்துல ஏற்பட்ட ஒரு காரியம். அதை உயிர்ப்பிப்பதற்காக கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் வசனத்துல நம்ம வளர்கிறவர்களாய், உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாய் மாறணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இருப்பவன் மாத்திரமே நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும், அல்லது நித்திய மரணத்துக்குள்ள போவான். யார் ஒருவர் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து மீட்கப்படலையோ அவர்கள் நித்திய மரணத்தை அடைவார்கள். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆகவே உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் உயிர் உள்ளவன் என்று சொல்லிட்டு இருக்கிற சரீரத்துல, ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் செத்தவனாய் இருக்கிறாய். அப்படி என்றால் நாம் இன்னும் ஆண்டோடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவர்களா இல்லை, அந்த செவி கொடுத்து கீழ்படுகிறவர்களா இல்லை. அந்த வசனத்துக்கு கீழ்படியும் பொழுது அந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். சங்கீதம் 119:25 சொல்லுகிறபடி, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கு, இந்த உலகத்தோடு ஒட்டிட்டு இருக்கு, இந்த உலகத்தின் காரியத்தோடு ஒட்டிட்டு இருக்கு. அதுல இருந்து வேறு பிரிக்கப்பட்டு நான் கர்த்தரோடு நான் இணைய வேண்டும். ஆண்டவருக்கு நமக்கு உள்ள உறவு துண்டிக்கப்படும் போது ஏற்படுகிறதா ஆத்மீக மரணம், ஆவிக்குரிய மரணம். என்னுடைய ஆவியானது, தேவன் கொடுத்த ஆவியானது தேவனிடத்துல போய் சேர வேண்டும். ஆனால் அந்த ஆதியில ஜீவ சுவாசத்தை கொடுத்தவ அந்த ஜீவனை எடுத்துட்டு வெறும் சுவாசத்தை மட்டும் வச்சுட்டு சரீரத்துல மட்டும் சுவாசம் உள்ள தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவிடம் உள்ளது. அந்த ஜீவனுள்ள வசனங்கள் பேதுரு சொன்னது போல, பேதுரு கேக்குற, நாங்கள் யாரிடம் போவோம்? ஜீவன் தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளது. எனக்கு ஜீவன் தருகிற வார்த்தை, அந்த ஜீவன் தருகிற வார்த்தையினால் நான் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கிற என் ஆத்துமா, மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கிற என்னுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கிறது போது வேத வசனங்கள் தானே. அப்ப அந்த வசனங்கள், அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள், அதுதான் எனக்கு ஜீவனை தருகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் வசனங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். இந்த நிலையில மீட்கப்பட்டால் மட்டும்தான் நித்திய ஜீவன், இல்லை என்றால் நித்திய மரணம். ஆக 3 வகையான மரணத்துல இந்த நடுவில் இருக்கிற இந்த ஆவிக்குரிய மரணம் நமக்கு ஏற்படாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி நம்ம காத்து கொண்டால் நாம் தப்பித்துக் கொள்வோம், ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வோம், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாய் காணப்படுவோம், பரலோக ராஜ்யத்தை சொந்தமாவோம். அது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனால் நித்திய மரணம் என்று சொல்லும் பொழுது இந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து மீட்கப்படாதவர்கள் நித்திய மரணத்தை சந்திப்பார்கள். அதுதான் 2ஆம் மரணம். 2ஆம் மரணம். முதல் மரணத்தில் இருக்கிறவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஏன்னா உலகத்தோடு செத்து போன அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கிறது ஆண்டோட வசனம் கிடைக்கும். இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் 2ஆம் மரணத்துக்கு உட்பட்டவர்கள், அதாவது
உயிர்ப்பிக்கப்படாமலே போனவர்கள், ஆண்டுடைய வசனத்தை கேட்டு உயிர் இல்லாம போன, உயிர் உள்ளவன் சொல்லி நினைச்சுனேக்கிறியே, செத்து போயிருக்கிறியே, அப்படி செத்து போனா நித்திய மரணம் உனக்கு என்று ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். அதுதான் முதல் வசனத்தினுடைய அந்த சாராம்சத்தை நான் பாக்குறேன். அடுத்தது இந்த 2வது வசனம் என்ன சொல்லுறது, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நீ விழித்து கொண்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் நல்லா முழிச்சுட்டு தான் இருக்கிறோம்ட்டு. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கண்ணு முழிச்சுருக்குது, ஆனா உன் மனசு தூங்கிட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தா இந்த உலகத்துல ஒவ்வொரு கழகங்கள், இப்ப பாத்தீங்கன்னா மகளிர் கழகம் அல்லது இந்த இளைஞர் கழகங்கள், இந்த கம்யூனிஸ்ட், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணாங்க. என்னன்னா, இந்த கிராம மக்கள்லாம் ஒரு சில காரியங்களை முன்னேற்றம் இல்லாம இருக்கும்போது என்னன்னா, விழித்திருங்கள், உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வேண்டும், நீங்க சில காரியங்கள் அடிமையா இருக்கிறீர்கள், சில எண்ணங்கள்ல இருந்து நீங்கள் மாற்றம் அடையணும், சில எண்ணங்கள்ல இருந்து நீங்கள் விழிப்படையணும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இது இந்த உலகத்துல இருக்கிறவர்களுக்கே அந்த ஒரு உணர்வு இருக்குது, சில மாற்றங்கள் வரணும், சில காரியங்களில் நம்ம விழிப்படையணும். அரசாங்கமும் என்ன செய்து, விழித்துக் கொள்ளுங்கள், விழிப்பாயிருங்கள். அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாட்டுக்கு நிறைய போடுவாங்க, 2 போதும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுவார்கள். 2 பேர், தந்தை தாய்க்கு 2 பேர் மட்டும் போதும், நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிலாம். இதெல்லாம் என்னது, விழிப்புணர்வுக்கான ஒரு இதெல்லாம் சில அடையாள குறிகள் போட்டு, படம் போட்டு, வால் போஸ்ட் போட்டு இதெல்லாம் எச்சரிச்சுட்டே இருப்பாங்க ஜனங்களை. ஏன்னா விழிப்புணர்வு கொடுக்கறாங்க. ஏன்னா மக்கள் விழிப்புணர்வா இல்ல, நிறைய பெத்து போட்டுறாங்க, மக்கள் தொகை அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் விழிப்புணர்வா இருக்கு. ஆனால் ஆவிக்குரிய சபையில இப்படிப்பட்ட எந்த விழிப்புணர்வும் இல்லை. உலகத்தாரி சில காரியங்களில் தூங்கி நிற்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க, புதுசா எதேதோ கண்டுபிடிச்சு விழிப்புணர்வு கொண்டு வராங்க. ஆனா ஆவிக்குரிய சபையினர், அதாவது சர்தை சபையினர், ஆவிக்குரிய முன்னேற்றத்துல விழிப்புணர்வே இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, விழித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தூங்கின்னு இருக்கிறவங்க அலாரம் வச்சு எழுவாங்க. அப்போ அந்த அலாரம் அடிச்ச உடனே என்ன துடிச்சு புடிச்சு எழுந்துருவோம். அதே போல இப்ப பாத்தீங்கன்னா செல்போன்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம அலாரம் செட் பண்ணிட்டு படுத்துட்டோம்னா அது கரெக்டா வேக்கப் கால் கொடுத்து அது ஒரு டியூன் போட்டு அது நம்மள எழுப்பி விட்டுரும். அதே போல சரீர பிரகாரமா நம்மள பல வகையில் எழுப்புவதற்கு சில விழிப்புணர்வு அடையாளங்கள், ஸ்லோகன்ஸ், சில அலாரங்கள் இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஆனா ஆத்துமத்தை நம்மை விழிப்புணர்வு செய்யக்கூடியது எது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ அரசாங்கம் சொல்றத கேட்டு நீ நட அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அரசாங்கம் என்ன செய்வாங்க, எல்லா இடங்களிலும் டிவில அனௌன்ஸ் பண்றாங்க, ரேடியோல அனௌன்ஸ் பண்ணாங்க, அப்புறமா எல்லா இடங்களிலும் வால் போஸ்ட் வைப்பாங்க. இப்படி பல இடங்கள்ல பல காரியங்களும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, ஒரு விஷயம் அவங்க திணிக்கிற வரைக்கும், அந்த விஷயத்த அதை கடைபிடிக்கிற வரைக்கும் திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றதை கேட்கணும். அந்த கேட்க கேட்க கேட்கதான் நமக்குள்ள ஒரு விழிப்பு வரும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, ஆதலால் தூங்குகிற நீ விழித்தெழு, அதாவது மரித்தோரை விட்டு விழித்தெழு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மரித்தோரை விட்டு விழித்தெழு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்துல மரித்தோரை விட்டு எழுந்திருக்கிறது இல்ல, மரித்தோரோடவே சேர்ந்து போய் அவங்களோடவே தூங்கிட்டு இருக்கிறவர்களா இருக்கிறாங்க. மரித்தோர் என்றால் என்ன, ஆத்ம மரணம் உள்ளவர்கள். கடந்த வாரத்துல கூட நம்ம பார்த்தோம், மரித்தோரை அடக்கம் செய்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரித்தோர்னா யாரு? ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறவர்கள், இன்னும் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் அர்த்தம். வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் செத்து போன ஆத்மாவை அவங்க அடக்கம் பண்ணிட்டோம். நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேள்,
அப்போ தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் அதான் சொல்றாரு. எபேசியர்ல சொல்லி இருக்கிறபடி, நீ தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தது, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். அவங்க போற போக்குலயே நீ போயின்னு இருக்காது. நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் செய்யற மாதிரியே நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற, வசனத்தை கேட்டு நீ கேட்கறதோட நிக்காத, அதுபடி செய். நீ காதுல கேட்கிற வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ற. அப்பதான் ஆவிக்குரிய விழிப்பு நமக்குள் வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனத்தை கேட்கும் போது அது உள்ள போகிறது இல்லை, அது தூக்கம் வருது. ஆனா அந்த வசனத்தை நம்ம உள்ளும் புறமும் அந்த ஆவியானவர் நமக்குள்ள செயலாற்றும்படி இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டு சொல்ற, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல் அடைவீர்கள். மேய்ச்சல்னா என்ன? புல்லு வந்து எப்படி ஆடு புல்லு மேய்தோ அதே போல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை மேய வேண்டும். வசனத்தை மேய வேண்டும். ஒரு மேய்ப்பன் வந்து ஒரு ஆட்டை மேய்க்கிற மாதிரி இன்னைக்கு கர்த்தர் நம்மை வசனத்தின் மேல் மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்படி மேய்க்கும் பொழுது அந்த வசனத்தை நாம் மேய்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அதை உட்கொள்ள வேண்டும். எரேமியா சொல்றார், வசனத்தை கேட்ட உடனே அதை நான் அப்படியே உட்கொண்டேன். அந்த வசனம் எனக்கு உள்ள வந்து எப்படி இருக்குதா? சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கறதா இருக்குது. இப்போ தேவனுடைய வசனம் எனக்கு கிடைக்கும் போது அப்படியே கேட்ச் பண்ணி அதை நான் அதை உட்கொள்ளும் பொழுது அந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கிறது, என்னை தூங்குகிற என்னை தட்டி எழுப்புகிறது. நான் எதிலே நான் தூங்கிட்டு இருக்கிறேன், எந்த விஷயத்துல நான் கீழே இருக்கிறேன், அதை எனக்கு சொல்லி கொடுத்து என்னை எழுப்புகிறதா இருக்குது. ஆண்டவர் சொல்லும் பொழுதே நமக்கு அது உடனே நம்ம கீழ்ப்படியணும். எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க நம்ம எழுந்திருக்கணும். அந்த சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கணும். இப்ப மூஞ்சில தண்ணி ஊத்தி சாதாரண தூங்கின்னு இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா, எழுந்துருன்னா காதல விழாது. உடனே என்ன தண்ணி போட்டு எழுப்புவாங்க, தண்ணி தெளிச்சு. அப்போ தண்ணி தெளிச்சு எழுப்பும் போது என்ன துடிச்சு புடிச்சு எழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் யாரையும் வற்புறுத்துறது இல்ல. அவர் வசனத்துல பேசுவார். பைபிள் நீங்க வாசிக்கும் போது பேசுவார். இந்த மாதிரி மெசேஜுங்கள பேசுவார். அப்படி பேசும் பொழுது அந்த வசனத்தினுடைய சத்தத்துக்கு கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்மையே உயிர்ப்பித்துக் கொள்ள இடம் கொடுக்க வேண்டும். கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார். வசனம் நான் எனக்குள்ள போகும் பொழுது அதற்கு நான் ஏற்றுக்கொள்மா, இந்த வசனம் இப்படியா இருக்கிறது, இந்த வசனத்தின்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க ஒப்பு கொடுத்தால் அந்த வசனம் உங்களுக்கு உயிர் உள்ளதாய் மாறும். அந்த வசனம் உங்களுக்கு உண்மையா இருக்கு. அதாவது நீங்கள் வசனத்துக்கு உண்மை உள்ளவர்களா இருந்தால் அந்த வசனம் உங்களுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கு. நான் அடிக்கடி சொல்றது, வசனம் வந்து என்னது? ஜஸ்டிஸ் பண்ணும். ஜஸ்டிஸ் எப்படி? ஜஸ்டிஸ்னா என்னன்னா, நான் வசனத்தை கேட்டு அதற்கு என்னை ஒப்பு கொடுத்தால் வசனம் எனக்கு உண்மையா இருக்கும். அந்த வசனம் எனக்கு ஜீவனாய் மாறும். இப்போ வசனத்துக்குலாம் உயிர் இருக்கிறது. ஆண்டோடைய வசனத்துக்கு உயிர் இருக்குது. அதனால அந்த உயிர் இருக்கிற அந்த வசனம் என்ன செய்யும்? எனக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும், எனக்குள் வளர ஆரம்பிக்கும். அந்த வசனம் என்னோட பேச ஆரம்பிக்கும். அந்த வசனம் என்னை வழிநடத்த ஆரம்பிக்கும். இது சரியில்லை என்று நமக்கு வந்து இன்ட்யூஷன்ல ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிப்பார். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் அந்த வசனம் நமக்குள்ளே செத்த விதையாதான் இருக்கும். ஒரு விதை நமக்குள்ளே போடப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த விதையை தண்ணி ஊத்தி வளர்க்கணும். அது தண்ணி ஊத்தி வளர்க்கறது என்ன? வசனத்தை நம்ம தியானிக்கிறதன் மூலம், பரிசுத்த ஆவியினுடைய வெளிச்சத்துல அந்த வசனத்தை நம்ம ஜெபத்தோடு அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம், பரிசுத்த ஆவியினுடைய உதவியை கேட்டு இது புரியலன்னு நம்ம கேட்கும் பொழுது அவர் விளக்கம் கொடுக்கறது மூலம் அதை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்க்கும் போது அந்த வசனமானது எனக்குள்ளே வளர்ந்து என்னை சரியான பாதையில நடத்தும். நான் உனக்கு போதித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்றாரு. நான் உன்னை போதித்து நடத்துவேன்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன? அந்த வசனத்தை எனக்குள்ள நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஒரு விழிப்புணர்வு வரும். பாருங்க, விழித்து எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆண்டவர் பேசுறாரு. எபேசியர் 5:14. உடனே நம்ம என்ன செய்யணும்? ஓகே ஆண்டவரே, நான் எந்த இடத்துல நான் தூங்கி இருக்கிறேன், என்ன விழித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே அந்த விஷயத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு ரோமர் 13:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களா இப்படி நடக்க வேண்டும். இந்த காலத்துல உண்மையிலுமே நமக்கு ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தை ஏற்ற வசனம் தான். ஏன்னா நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய வேலையாயிற்று. இன்னும் தூங்குகிற காலம் அல்ல இது, மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல. எஸ்தருக்கு சொல்ற மாதிரி இது நீ மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல.
நீ வேலை செய்யலன்னா இன்னொருத்தர் வேலை செய்ய ஆண்டவர் விட்டுருவாரு. அது மாதிரி இன்னைக்கு நீங்க தூங்கி நின்றீங்கன்னா இன்னொருத்தர் ஆண்டவர் எழுப்பு போயிடுவார். இப்ப உங்களை எழுப்பும் போதே நாம ஏஞ்சிக்கணும். இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுதே, ஆண்டவர் நம்மளோட பேசும் பொழுதே ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சு, ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு விழிப்பை கொடுங்க. எதை குறித்து விழிப்பு? சில காரியங்கள் இருக்கு, அதை நம்ம குறித்து நம்ம பார்க்கலாம். அதனால இப்போ நம்ம நேரம் ஆயிடுச்சு, நம்ம டைம் பார்த்து நேரம் ஆயிடுச்சு, நம்ம எழுந்திரிக்கணும், நம்ம 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சிருக்கிறோம், 5 மணிக்கு ஏஞ்சி காலையில ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ட்ரெயினுக்கோ ஒரு பஸ்ஸுக்கோ புறப்படுறதுக்கு நீங்க ரெடி ஆகுறீங்களே, அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியங்களுக்கு நம்ம விழிப்பா இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற சில விஷயங்களுக்கு விழிப்பா இருக்க வேண்டும் என்பதுல கவனமா இருக்கணும். எது இதெல்லாம் விழிப்பா இருக்கணும்? முதல்ல பிசாசின் தந்திரங்களுக்கு ஒரு 4 காரியங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல் காரியம், பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் விழிப்பா இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். முதல் ஆண்டவர் நமக்கு விழிப்பா இருக்க வேண்டிய காரியத்தை எது சொல்றாருன்னா, பிசாசுக்கு விழிப்பா இருங்கள். ஏன்னா அவன் இந்த பூமியில சுத்தி திரிகிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சுத்தி திரிகிறான், நம்ம வீட்டை சுத்தி திரிகிறான். நம்மளை எப்போ விழுங்கலாம், இவங்களை எப்போ வேர்த்தாட்டலாம், இவங்க எப்பவுமே என்ன செய்யறாங்க, கர்த்தருடையவர்களா இருக்கிறார்களே, ஜெபிக்கிறார்களே, இவர்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறார்களே, இவர்களெல்லாம் நம்ம எப்போ வீழ்த்தாட்டலாம், இவங்களை நம்ம நரகத்தை கூட்டின்னு போலாம் சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கிறான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, விழித்துக்கொள். இது முக்கியமான நேரம். ஏன்னா வேதம் சொல்லுது, கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபத்துடன் பிசாசான இறங்கி இருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் வெளிப்படுத்தல் 12 சொல்லும்போது கொஞ்ச காலம் மாத்திரம் தான் உண்டு என்று அவன் மிகுந்த கோபத்தோட இறங்கி இருக்கிறான். நம்ம 2 விஷயத்த நமக்கு முன்னாடி இருக்கு, 2 விஷயத்த ஆண்டவர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். உலகமா பரலோகமா, உலகமா பரலோகமா, நீங்க எதை சூஸ் பண்றீங்க? முதல்ல டிசைட் பண்ணிக்கீங்க. அப்ப டிசைட் பண்ணிட்டு பரலோகம்னா பரலோகத்தை நோக்கி ஓடுவதற்கு நீங்க ரெடி ஆயிட்டு எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு உங்களை திராணி உள்ளவர்களை மாற்றிக்கணும். அப்போ பரலோகத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுகிறவர்கள் என்ன செய்யணும்? முதல் காரியம் நீங்கள் விழிப்பா இருக்க வேண்டியது என்னன்னா, பிசாசினுடைய தந்திரங்கள். அவன் என்ன செய்வான்? உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள்ல சோர்வு உண்டாக்குவான். சில விஷயங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணின்னு இருப்பீங்க, அதுல உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது. அப்ப சோர்வு வரும், கவலை வரும், பயம் வரும், எதிர்காலத்தை குறிச்சு ஒரு யோசனை வரும். என்னடா இது, இவ்வளோ ஜெபம் பண்றோமே, என்ன ஒண்ணுமே நடக்கல. பிசாசு சொல்லுவான், நீ ஜெபம் பண்ண ஒரு ப்ரோசஸ், உன் இஷ்டப்படி போ, உன் இஷ்டப்படி நட. அப்போ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுல ஒரு மான்கள், அப்புறம் அந்த முயல், அதெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த சிறு சிறு மிருகங்கள்லாம் பாருங்களேன், எப்ப பாரு திரு 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 பாத்துனே இருக்கும். அதாவது இங்க 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 அப்படியே பாத்துக்கினே இருக்கும். ஒரு நிமிஷம் அது ஒரே நிலையா பாத்துன்னு இருக்காது. டக்கு 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 டக்குன்னு தலையை திருப்பின்னு இருக்கு. என்னன்னா, சிங்கம் வந்துருமா, புலி வந்துருமா, மற்ற மிருகங்கள் நம்மள வேட்டையாடாமா அப்படின்னு பாத்துட்டே இருக்கும். பயம், அந்த ஒரு ஒரு விழிப்புணர்வோடு இருக்கும் பாருங்க. அந்த சின்ன சின்ன மிருகங்கள் ஒரு சின்ன சத்தம் உடனே டகால்னு ஓட்டம் பிடிச்சி ஒளிஞ்சுக்கும். இதேதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீங்கள் விழிப்பா இருக்க வேண்டும். உங்களுடைய காதுகள், உங்களுடைய செவிகள் மட்டுமல்ல, உங்களுடைய கண்கள், உங்களுடைய இருதயம் எல்லாமே விழிப்பா இருக்க வேண்டும். உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களில் விழிப்பா இருக்க வேண்டும். பிசாசன் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் உங்களை கண்ணிக்குள்ள மாட்டுவான். அதாவது கண்ணினா வலைக்குள்ள மாட்டி விடுவான். ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு உங்களை மாட்டி விட்டுட்டு உங்களை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்க பார்ப்பான். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து உங்களை பிரிக்கிற விஷயம் என்ன எது வந்தாலும் சரி, நீங்கள் எச்சரிக்கையோடு நம்ம ஜாக்கிரதையாய் விழிப்பா இருக்க வேண்டும். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லும் பொழுது, விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசன் கர்ஜிக்க சிங்கம் போல எவனை விழலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறார் என்று சொல்லிட்டு பிறகு அடுத்து சொல்லும்போது, நீங்க விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். ஆண்டவர் சொல்றார், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். அப்போ தேவன் நமக்கு எச்சரிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, பிசாசு எங்க கை வைக்கிறான்னா, விசுவாசத்துல கை வைக்கிறான். நீ ஆண்டரை விட்டு விலகிறதுக்கு அவன் முயற்சி எடுக்கிறான். இப்போ விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ எதிர்த்து நிக்க வேண்டியது எதுல எதிர்த்து நிக்கணும்? விழிப்பா இருந்து உங்க சுத்தி வருகிற பிரச்சனைகளில பிசாசு ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு
ஆண்டவர்கிட்ட இருந்து ஜெபிக்கிறதையோ, வேதத்தை கேட்கறதையோ, வேத வசனத்தை வாசிக்கிறதையோ தடை பண்ணி உங்களை சோர்வுக்குள்ளாக்கி தூங்க வைக்கிறானான்னு பாக்கணும். எப்படி தூங்க வைப்பான் தெரியுங்களா? அப்போ அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், அப்போ அப்புறமா பாத்துக்கலாம், இன்னைக்கு வேணாம் நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், நாளைக்கு பிரேயர் பண்ணிக்கலாம், பரவாயில்ல இன்னைக்கு லீவ் போட்டுக்கலாம். இதுதான் தூங்க வைக்கிறது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, இதுதான் தூங்க வைக்கிறது. அப்போ விழிப்பா இருக்கணும். பிசாசு என்ன செய்வான், கொஞ்சம் சோறு ஒரு அசதி கொடுத்து இன்னைக்கு பிரேயருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு பக்கம் தூண்டுவாரு. அப்ப என்னன்னா, பரவாயில்ல என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வருது பாருங்க. இங்கதான் பிசாசு உங்களை தந்திரமாய் விழுத்தாட்டுகிறான். நாளைக்கு போலான்ற எண்ணத்தை விதைக்கிறான் பாருங்க, கலையை விதைக்கிறான் பாருங்க. அப்பதான் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்ற, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் விசுவாசத்துல உறுதியா இருக்கு. எப்படி விசுவாசத்துல உறுதியானா, என் தேவன் எனக்காக யாவும் செய்வார், அவருடைய வார்த்தையை நான் கேட்கணும், அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும், அதே போல அவருடைய சமூகத்துல நான் போய் நிக்கணும், அவருடைய பிரசன்ஸை நான் உணரணும், நான் ஜெபிக்கணும். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். அப்படி வந்துச்சுன்னா அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு, நீங்க ஜெயம் எடுத்தவர்கள் என்று உங்களுக்கு முத்திரை போடுவார், நீங்கள் ஜெயித்தவர்கள் என்று அவர் நினைப்பார். ஆனா நம்ம ஜெயம் எடுக்காம நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னு வச்சுங்களேன், பாருங்க இந்த உலகத்துல எல்லாருக்கும் தான் அந்த பாடுகள் வருது. அந்த வசனம் சொல்ல பாருங்க, உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிகிறீர்களே. இந்த உலகத்துல எல்லாருக்கும் தான் அந்த பாடுகள் இருக்கு. ஆனா நீங்க மட்டும் ஏன் அதை பேச நினைக்கிறீங்க? வர்ற பாடு தானா ஓடி போயிடும். நீங்க எதிர்த்து நில்லுங்க, அந்த பாடுகளை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்க ஜெபத்துல தரித்து இருக்கும் போது அது தானா ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது முதல் காரியம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எதில் விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சோதனைக்குள் விழுந்து விடாமல் இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம். சோதனைக்குள் விழுந்து விடாதபடிக்கு. இப்போ ஒரு சோதனை வருது, இப்ப அந்த சோதனை வரும் பொழுது ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்ப ஏன்னா பிசாசு என்ன செய்யறான், சில உபத்திரங்கள் மத்தியில கிறிஸ்துவை கூட கடந்து போக செய்யறான். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார், நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப அவர் பாடுபட்டது போல இன்னைக்கு நமக்கு பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். அவரை நோக்கி நாம பார்த்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்க எப்படி ஜெயம் எடுத்தீரோ அப்படியே எனக்கு ஜெயம் எடுக்க எனக்கு கிருபை தாங்க. இந்த உலகம், மாம்சம், பிசாசு என்னை மேற்கொள்ள வருகிறது. சில நேரம் உலகம் என்னை மேற்கொள்ளுது, சில நேரம் மாம்சம் சரீரத்தின் இச்சைகள் மேற்கொள்ளும், சில நேரத்தில் போராட்டங்கள், எல்லா விதத்திலயும் நமக்கு சில பிரச்சனைகள் நம்ம மேற்கொள்ள வரும். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ மொபைலுக்கு அடிக்ஷன் ஆயிட்டு இருக்கிறது, அதை நம்ம மேற்கொள்ளணும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்டு, ஆண்டவருடைய பலனை கேட்டு நம்ம பெற்று அதை மேற்கொள்ளணும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம மேற்கொள்ளும். இந்த உலகத்தினுடைய விபச்சாரம், வேசிதனம், வேற எந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் நம்மள மேற்கொள்ளும் போது நாம என்ன செய்யணும், அவற்றை ஜெயம் எடுக்க வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வழி, ஜெபம். சோதனைக்கு உட்படாமல் ஜெபிக்கிற காரியம். சோதனைக்கு உட்படாமல் நம்ம ஜெபிக்கும் பொழுது, அதிகமா ஜெபத்துல நம்ம தரித்திருக்கும் பொழுது நம்ம பிசாசை நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா, பிசாசனுடைய அடையாளத்தை நாம கண்டு கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல குடும்பத்துக்குள்ள அந்த பிரச்சனைகள் வரும், திருச்சபைக்குள்ள வரும், சமுதாயத்துல வரும், ஒருவரை விரோதமா எழுப்பி விடுவோம், பிரிவினை ஆவிகள் வரும், எரிச்சலின் ஆவிகள் வரும். இதெல்லாம் கண்டு நம்ம என்ன கலங்கக்கூடாது, இதெல்லாம் கண்டு நம்ம சோர்ந்து போக கூடாது. உடனே என்ன செய்யணும், ஜெபத்துல உட்காந்துணும். இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே என்ன செய்யணும், முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆண்டவரே, குடும்பத்துல இப்படி போல பிரச்சனை வருது, எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை வருது. அப்ப இந்த பிசாசை நீங்க எதிர்த்து நின்று ஜெபம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும். அப்போ சோதனைகள் விழுந்து விடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள். அந்த சோதனை உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அதிகமா ஜெபத்துல
அந்த பிரச்சனைகளை குறித்து நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். பிரச்சனைகளை நம்ம சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி பிசாசை எதிர்த்து நின்று நம்ம ஜெபிக்க வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா பிசாசனுடைய தாக்குதலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சில நேரங்கள்ல பிசாசு நம்மை தாக்குவான். ஆண்டவர் உதாரணம் பேதுருக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லிடுறார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தா உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த காதல வாங்கவே இல்லை. பாத்தீங்களா, பேதுரு காதல வாங்கவே இல்லை. அந்த வசனத்தை காதல வாங்கவே இல்லை. இன்னைக்கே நீ 3 முறை மறுதளிப்பேன்னு சொல்றாரு. காதல வாங்கல, போனா மறுதளிச்சிட்டான். கோழி கூவத்துக்கு முன்னாடி, சேவல் கூவத்துக்கு முன்னாடி அவன் மறுதளிச்சிட்டான். ஆண்டவர் எச்சரித்தும் விழித்திருக்கல. இன்னைக்கு தேவன் வசனங்களை சொல்லி எச்சரிக்கிறார். இப்ப உதாரணமா இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு மணி அடிச்சுட்டே இருக்கிறார். ஏதோ எல்லா இடங்கள்லயும் சிப்பு பொறிச்சுங்கிறாங்க, உஷாரா இருங்க, சிப்பு போடக்கூடாது அப்படின்னு. ஆனா அது பத்தி என்ன பிரபலியமா பேச ஆரம்பிப்பாங்க. அது போட்டாக்கா ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியா இருக்கும். பேங்க்குக்கு போனா கையை நீட்டினா எல்லாமே இதாயிடும், கையை நீட்டினா ரேஷன் வாங்கிக்கலாம், கையை நீட்டினா நீங்க புக்கெல்லாம் எடுத்துன்னு போக வேண்டாம். ரொம்ப ஈஸியான ஒரு லைஃப அவங்களுக்கு நமக்கு பிரபலியப்படுத்தி நம்மள பிசாசு நைஸா வஞ்சகமா கண்ணியில மாட்ட வைப்போம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பிசாசின் தாக்குதல் எதிர்கொண்டு இப்ப வரப்போகுது, அதெல்லாம் நான் எதிர்கொள்வதுக்கு ஒரு எச்சரிப்பு மணி ஆண்டவர் சொல்றாரு. இப்போ சொல்லும் போது நம்ம உஷாராயிடும். இப்போ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல உனக்கு புடைக்க வரான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியும் விழித்திருக்கல பாருங்க பேதுரு. அதே போலதான் இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விழிப்பு இல்ல. இந்த கடைசி காலத்து குறிச்சு ஒரு விழிப்பு இல்ல. இப்ப எல்லா இடங்களும் போட்டுட்டு வராங்க. ஸ்வீடன்ல எல்லாம் போட்டாங்க, பல தேசங்கள்ல போட்டாங்க, பல கம்பெனிஸ்ல போட்டாங்க. நம்ம இந்தியாவிலேயே சில கம்பெனிகள்ல எல்லாம் கையிலேயே சிப்பு பொறிச்சுட்டாங்க. பைபிள சொல்லிருக்கு, அதே அடையாளத்தோடு வலது கையில சிப்பு பொறிச்சுட்டாங்க நிறைய இடங்கள்ல, சில கம்பெனிகள்ல. அதுக்கு என்னன்னா கம்பெனியோட ஐடி, வேற வழி இல்ல, போட்டாகணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கம்பெனி இல்லைன்னா கூட கூலி வேலை செஞ்சா பொழைச்சிக்கலான்ட்டு போன ஆண்டோட வார்த்தையை கீழ்ப்படியணும். நீங்க கூலி வேலை சேர்த்து நீங்க ஒப்பு கொடுத்துட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு? பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துட்டு போவாரு. ஒரு காலத்துல வேக்சின் போட சொல்லி, கொரோனா காலத்துல வேக்சின் போட சொல்லி எல்லாரையும் கம்பல் பண்ணாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் எங்களெல்லாம் கூட சொன்னாங்க, வேக்சின் போட்டாதான் சம்பளம் அப்படின்ட்டாங்க. ஆனா நான் வேக்சினே போடல, சம்பளம் இல்லைன்னா போதுன்ட்டு விட்டுட்டோம். அது தானாவே மறைஞ்சு போச்சு. ஆண்டவர் அந்த காரியத்தை இது பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கதான். அப்புறமா என்னன்னா அது அதை தானே மாத்தி போட்டார் ஆண்டவர். அது மாதிரி நம்ம வைராக்கியமா நிக்கணும். வேக்சின் போட்டாதான் சம்பளம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் வந்துச்சுதான், சூழ்நிலை வந்துச்சுதான், வந்தது. ஆனாலும் நிக்கணும். அதே போல இப்ப சிப்பு போடணும் ஒரு காலம் வரும். விழிப்பா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். அதனால 2வது, சோதனைகளில் விழுந்து விடாமல் இருக்கும்படிக்கு நம்ம ஜெபத்திலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும். இப்போ இந்த மாதிரி சோதனைகள்லாம் வரும். இப்போ உபத்திரம் வரும்பொழுது ஜெபிக்கணும். அதே போல குடும்பங்கள்ல பிரச்சனை வரும்பொழுது, சமுதாயத்துல பிரச்சனை வரும்பொழுது, திருச்சபையில பிரச்சனை வரும்போது ஜெபிக்கணும். 3வது, ஆண்டவர் எச்சரிப்பு மணி அடிக்கிறாருன்னா அதுக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்து உஷாரா இருக்கணும். அதுக்கு நம்ம ஜெபத்துல தரித்திருக்கணும். இதெல்லாம் சோதனைகள் விழுந்து விடாம நம்ம ஜெபத்துல தரிக்க வேண்டும் என்று, விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ற காரியம். 3வது விழிப்பு என்ன? விழிப்புனா கள்ள போதனைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு வேதத்தில் பார்க்கும்போது 2 யோவான் 1:9 கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனும் பிதாவின் குமாரனை உடையவன். இன்னைக்கு பைபிள் தான் நமக்கு சட்ட புஸ்தகமே. இப்போ இந்தியாவில சட்ட புஸ்தகம் என்னன்னா இந்தியன் பீனல் கோட், ஐபிஎல் சொல்லுவாங்க, அப்போ ஐபிசி அப்படி சொல்லுவாங்க. அப்ப இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்லும் போது இந்தியாவினுடைய சட்ட புஸ்தகத்தின் அதனுடைய அந்த லா அண்ட் ஆர்டர்ல தான் என்னன்னா எல்லா சட்டங்களும் ஏற்றப்பட்டிருக்கிறது, எல்லா சட்ட திட்டங்களும் அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்யறாரு? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்ட புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அது பைபிள் தான்.
அந்த பைபிள்ல சொல்லும் போது ஆண்டு சொல்ல, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்திருக்கிறது ஒன்று உண்டு, நான் சொன்ன வசனமே உங்களை கடைசி நாள்ல நியாயத்திற்கும். அப்ப நியாயத்திருக்கிறதுக்கு கர்த்தருடைய வசனம் தான் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லும் போது அந்த புஸ்தகத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப நமக்கு லா அண்ட் ஆர்டர் வந்து பைபிள் தான். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்போ கள்ள போதனைகள் பிசாசின் மூலமா இன்னைக்கு வேறு வேறு விதத்துல வருகிறது, பாரம்பரியத்துல வருகிறது, பலவிதமான விதவிதமான உருவங்கள்ல வருது. இன்னைக்கு புறஜாதியார் என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள வந்துட்டு இருக்குது. தவறா நினைக்காதீங்க. நான் நேத்து பெங்களூர் போயிட்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து தேர் இழுத்துக்குன்னு போயின்னு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் தேர் இழுத்துக்குன்னு போயிட்டு இருக்காங்க, நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் செய்யற மாதிரி செய்யறாங்க. அதனால வந்து பரலோகம் கிடைக்குமா? இல்ல, நிச்சயமா இல்ல. பைபிள் அது சொல்லியிருக்கா? இல்ல. பைபிள சொல்லாத எந்த ஒரு விஷயமும் நம்மை பரலோகம் கொண்டு போகாது. தேவன் வந்து அதெல்லாம் விரும்புகிறதே இல்லை. உங்களுடைய காணிக்கை எதற்கு? உங்களுடைய இந்த தூப வர்க்கங்கள்லாம் எனக்கு எதற்கு? உங்களுடைய பலிகளின் திரள் எனக்கு அருவருப்பா இருக்கிறது என்று ஆண்டு சொல்றார். அப்போ தேவன் உங்களை எல்லாம் நான் தேர் தூக்க சொன்னா, காணிக்கை செலுத்த சொன்னா, அழகா ஆண்டு யோவேல சொல்லியிருக்கிறார், ஏசையால சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்கிறது என்று. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? இன்னைக்கு சபைகள் என்ன செய்கிறது? எல்லா சபைகளும் பாரம்பரியங்கள் என்ன செய்கிறது? பைபிள சொல்லாத பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. சத்ருவானவன் சபைகளை மோசம் போக்கி கொண்டிருக்கிறதை பாக்குறோம். அப்ப கிறிஸ்துவின் உபதேசம் பைபிளுடைய சட்ட புஸ்தகத்துல என்ன சொல்லி, பைபிள் என்ற அந்த சட்ட புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்குதோ அதற்கு ஒப்பிட்டு சபைகள் நடத்தப்படுதான் நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். சபைகள் அப்படி நடக்கவில்லை என்றால் ஒன்று நாம வந்து திருந்திக்கணும், அல்லது அவர்களை திருத்த பார்க்கணும். இல்ல அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்றால் நாம் நம்மை திருத்தி கொண்டு வந்துடணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். அப்ப பவுல் அப்போஸ்தலர் பாத்தீங்கன்னா எபேசு சபையினுடைய மூப்பர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறதா? அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல 29-31 வரைக்கும் சொல்லும் போது, கள்ள போதகர்கள் ஓனாய் போல சபைக்குள்ள நுழையிறாங்க, ஓனாய் போல சபைக்குள்ள நுழையிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்போ இன்னைக்கு சபையில வந்து ஓநாய்கள் போல நுழைகிறார்கள், ஆடுகள் மத்தியில ஓனாய் போல நுழைகிறார், ஆடுகளை விழுங்குகிறார்கள். பிசாசினுடைய உபதேசங்கள் ஆடுகள் போல இருக்கிற மக்களை விழுங்கி கொண்டிருக்கிறதை நம்ம பாக்குறோம். வீடு வீடா வந்து கூட இன்னைக்கு நிறைய சபையினர் வந்து இது பண்றாங்க. வீடு வீடா வந்து சொல்றாங்க ஜெகோவா விட்னஸ், செவன்த் டே, ஒன்லி ஜீசஸ், இப்படி சில சபைகள் புது புதுசா இப்ப பாத்தீங்கன்னா பெண் கிறிஸ்து அப்படின்ற மாதிரி ஒரு சபைகள்லாம் புதுசு புதுசா வந்திருக்கு. அவர்கள்லாம் என்ன செய்றாங்க? வீடு வீடா வந்து அப்படியே ரொம்ப உருக்கமா பைபிளை பத்தி பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா லாஸ்ட்ல வந்து என்ன செய்வாங்க? அவங்களுடைய உபதேசத்துக்கு கொண்டு போவார்கள். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்ம போகிற சபைக்கு போகிறது நல்லது, ஆனால் அந்த சபையில பைபிள் படி நம்ம வாழ ஒப்பு கொடுக்க வேண்டிய, அது எந்த சபையா இருந்தாலும் சரி, எந்த சபையுமே பரலோகம் நம்ம கொண்டு போகாது. நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிற இந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு பிசாசு வந்து விசுவாசத்துல இருந்து மனுஷர்களை சிதறடிக்கிறான். இன்னைக்கு புது புதுசா சபைகள் புது புதுசா காரியங்கள்லாம் வருது. ஆனால் அவர்கள் எதன் அடிப்படையில் பிரசங்கிக்கிறார்கள், எதன் அடிப்படையில் போகிறார்கள் என்பதை கொஞ்சம் கவனமாய் பார்க்க வேண்டும். வசனத்தை நம்ம கம்பேர் பண்ண, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பேதுரு காலத்துல புதுசா யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னா அப்பெல்லாம் இமெயில் இல்ல, போன் இல்ல, நான் அனுப்புறேன் இவங்களை அனுப்புறேன் அப்படின்லாம் சொல்லும்போது அப்படிலாம் இல்ல, ஒரு லெட்டரு ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க, நிருபத்தை கொடுத்து அனுப்புவாங்க. நிருபம்னா லெட்டர். அப்படி கொடுத்து அனுப்பும் போது உண்மையிலுமே அவர்கள் தான் கொடுத்து அனுப்பினார்களா என்பதும், இவர்கள் உண்மையிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்களா என்பதையும் என்ன சொன்ன பேச விட்டு பார்ப்பாங்களாம். ஒருத்தர் வந்து சபையில அவர்கள் எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு அவங்க பேசுறத கேட்கணும். நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்களோ பேசுங்கன்னு சொல்லும் பொழுது, அவங்க பேசும் பொழுது அதில் இயேசு கிறிஸ்துடைய மரணம், உயிர்ப்பு, அதனுடைய காரியங்கள் சரியாய் வருகிறதா அப்படி என்பதை அவர்கள் கவனமாய் கேட்பார்கள். இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி பேசுகிற உபதேசங்களா இருக்கிறதா என்று பார்ப்பார்களாம்.
பரிசுத்தாவை மையப்படுத்தி பேசுகிற உபதேசங்களா இருக்குதான்னு பார்ப்பாங்களாம். இதெல்லாம் நோட் பண்ணி இவர்கள் உண்மையிலுமே சீஷர்கள் தான் என்பதை அவர்கள் அடையாளப்படுத்துவார்களாம். சப்போஸ் அவர்கள் பேசுறது கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சுன்னா அவர்களை ஒதுக்கி விடுவார்கள், அவர்களை தள்ளி விடுவார்கள். சில சபையில சொல்லும் பொழுது இவர்கள் கள்ள உபதேசக்காரர்கள் என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் ஒதுக்கி விட்டதை, நீங்கள் வெறுத்ததை நான் அறிவேன் அப்படின்னு சொல்றார். நீங்கள் வெறுத்ததை நான் அறிகிறேன், அதை நான் பாராட்டுறேன் என்று ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். வெளிப்படத்திலே பார்க்கும் பொழுது சில சபைகள் ஆண்டவருக்கு விரோதமான உபதேசங்களை வெறுத்தார்கள் என்பதை குறித்து சொல்லி அவர் பாராட்டுகிறதை பார்க்கிறோம். நிக்கோலாய் மதஸ்தினருடைய உபதேசங்கள், பீலேயம் உபதேசங்கள், இதெல்லாம் வெறுத்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு நாமளும் என்ன செய்யணும்? உபதேசங்களில் கவனமா இருக்க வேண்டும். உபதேசம் நல்லது, உபதேசம் நல்லது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது, எப்படி போதிக்கிறார்கள், எதை பேஸ் பண்ணி போதிக்கிறார்கள் என்பதை கவனமாய் ஆராய்ந்து பார்க்கணும். இதே நான் பேசுகிறதா இருந்தாலும் சரி, மற்றவர்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, எல்லாரும் வேத வசனங்களை வைத்து நீங்கள் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அது யாரா இருந்தாலும் சரி, இதே நான் பேசுகிறதா இருந்தாலும் சரி, மற்றவர்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, எல்லாரும் வேதத்தின் அடிப்படையில் பேசுகிறார்களா, வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனமாய் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக ஆண்டவர் சொல்றார். அப்போ கள்ள போதனைகளுக்கு விலகி இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும். இந்த கடைசி காலம் ரொம்ப கொடுமையான காலம். உபதேசங்களில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய யூடியூப்ல வருது, கவனமா இருங்க, கவனமா இருங்க. இன்னைக்கு செழிப்பு உபதேசம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அப்படியே கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், கண்ணீரோடு இது பண்றாங்க. ஆனால் அந்த உபதேசத்தினுடைய கடைசியில அந்த ஆத்தும ரட்சிப்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இருக்காது. நம்முடைய ஆத்துமாவை குத்தி அந்த கிழித்து அந்த வசனத்தை நமக்கு பேசுகிறார்களா என்றால் அது இருக்காது. கவனமா இருங்க. இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் நம்மை வழுவி போக செய்யும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவித்தினம் உள்ளவர்களாய் நிறைய பேரு போகிறதை பாக்குறோம். சில செலக்ட் பண்ணி நீங்க சில காரியங்களை பாருங்க. ஒரு சிலர் நல்ல உண்மையிலுமே ரொம்ப அழகா ஆவிக்குரிய போதகர்களாக, ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக பேசுகிறார்கள். அதை நீங்கள் அதை கண்டுபிடிங்க. ஆண்டர்கிட்ட கேளுங்க, இது நல்லதா, இது கெட்டதா. எல்லாத்தையுமே கச்சாமச்சான்னு பாக்காதீங்க தயவு செஞ்சு. யூடியூப்ல கச்சாமச்சான்னு எல்லாத்தையும் பாக்காதீங்க. செலக்ட் பண்ணி சிலருது பாருங்க. அதே போல இன்னைக்கு நமக்கு எது எடுத்தாலும் அப்படியே போயிட்டு அதுல அடிக்ட் ஆயிடாதீங்க. சில விஷயங்கள நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது. எந்த ஒரு காரியம், எந்த ஒரு போதகருக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. யாருக்குமே நீங்கள் அடிக்ட் ஆகவே கூடாது. ஆகவே சத்தியத்துக்கு இப்ப ஒரு குழுன்னு சொன்னா குழுல கேக்குறீங்க, ரைட்டு. ஆனா யூடியூப்ல போகும் பொழுது எந்த ஒரு இதுக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகி அவங்களுக்கு அது ஒரு சில நேரங்கள்ல நம்மள அவங்களுக்கு அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும். அது தவறு. அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், இதுல கவனமா இருக்கணும். உபதேசங்களில் கவனமா இருக்க வேண்டும். சத்தியத்துக்கு மட்டும் செவி கொடுங்க, மனுஷர்களுக்கு அடிமையாகாதீங்க. வேதம் சொல்ல நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர். 1 கொரிந்தியர் 6:20 சொல்லும்போது நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 7:23 சொல்லும்போது நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், மனுஷர்களுக்கு அடிமையாகாதீர்கள். 6:20 சொல்லுவோம் உங்கள் சரீரம் ஆவி இது ரெண்டுத்திலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கிரயத்து கொல்லப்பட்டவர்களாக நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்றாரு. அடுத்ததாக பார்க்கும்போது 4வது விழித்திருக்கிற காரியம், அதை என்ன சொல்றேன், இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படி விழித்திருக்க வேண்டும். இது ரொம்ப 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 முக்கியம். இப்போ இந்த குழுனுடைய நோக்கமே கிறிஸ்துவின் மனவாட்டி என்று அழைப்பதற்கு கர்த்தர் கொடுத்து இந்த டைட்டிலே என்னன்னா, ஆயத்தப்படு, உன்னோடு கூடினவர்களை ஆயத்தப்படுத்து. இது மனவாட்டி சபையாய், மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு சபையாய் தான் தேவன் இதை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ஆயத்தமாய் விழித்திருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த விழிப்பு சபைக்கு இல்லை, நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு இல்லை. ஆண்டவர் சொல்ற, உங்கள் ஆண்டவர் இந்த நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 24:42 சொல்லும் பொழுது அவர் இந்த நாழிகையில வருவார் என்று உங்களுக்கு தெரியாதபடினால வீழ்த்திருங்க. அப்போ பவுல் என்ன சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கர் 5:6 சொல்லும் பொழுது, ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் தூங்குறாங்க, மற்ற சபையினர் தூங்குறாங்க, அவங்க ராத்திரில தூங்குறது போல, வெறி கொள்கிற ராத்திரில வெறி கொள்றது போல
அவங்க எல்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பகலுக்குரிய நாம், பகல்னா என்னது? வெளிச்சம். அப்ப வெளிச்சத்துக்குரிய நாம் தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க அவசத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்து கொண்டிருக்க கடவுள். ரட்சிப்பின் நம்பிக்கை. அப்ப நான் மீட்படைவேன், இயேசு கிறிஸ்து வரும்போது நான் மீட்படைவேன். எபேசியர் 1:13-14 வசனங்களை வாசிக்கும் போது, எனக்கு நான் சுவிசேஷத்தை அறிந்த பிறகு ஆண்டவருடைய முத்திரையாகி பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அவர் மகிமையாய் என்னை மீட்டுக் கொள்வார் என்பதுதான் அதனுடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையா இருக்கிறது. அப்ப அந்த முத்திரை அச்சாரமா எனக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், என்னை ஆண்டவர் மீட்டுக் கொள்வார். அதுதான் கொரிந்தியர்ல சொல்லும் போது, என்னை அதற்கு ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்தாவியானவரே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல சொல்லும் போது, ரட்சிப்பின் நம்பிக்கை என்ன தலைச்சீராவை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை, நான் ரட்சிக்கப்பட்டேன், நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கே நியமித்திருக்கிறார். ரட்சிப்புன்னா இப்போ நம்ம பெற்றிருக்கிறது ரட்சிப்பு அது முழுமை அடைஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. இது வந்து நமக்கு தொடக்கம் தான். எப்போ திரும்ப முழுமை அடையும்? இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அழைத்து செல்லும் பொழுதுதான் முழுமை அடையும். இயேசு கிறிஸ்து வந்து அழைத்து செல்லும் போதுதான் முழுமை அடையும். அதான் சொல்ற, இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்திருக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர் நம்மை அழைத்து செல்ல போகிறார், அவர் நம்மை அழைத்து செல்ல போகிறார் என்பதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. இப்போ அதற்காக நம்ம காத்திருக்கிறோம், அதற்காக தான் நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், அதற்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவன் நம்மை விழித்து கொண்டிருக்க சொல்லி அதுக்கு தான் சொல்றாரு. அப்போ திருடன் வந்து கதவு உடைச்சா கூட தூங்கிட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரு திருடன் கூட வந்தா கூட நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தூங்குறவங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் காவலாளிகளா இருங்க, நீங்கள் காவலாளிகளா இருங்க. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாரு காவலாளிகளா வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று ஆண்டவர் சொல்ற. அப்போ இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எச்சரிக்கிறவர்களா மாறணுமே தவிர நாமளே தூங்கினவர்களா மாறக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் காவலாளி. வீழ்த்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் தான். நீதிமொழிகள் 8:34 வசனத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்றார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என் வாசல் அருகே அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்து ஆண்டவர் என்ன சொல்லுவார், எப்போ வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார், அவர் எப்போ அந்த எக்கால சத்தத்தை ஊதுவார் என்று காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ தேவன் நமக்கு சொல்லுகிற காரியத்தை பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு காரியம். அப்ப இந்த நேரத்தில் நம்ம பாருங்க, ஒரு உண்மையான காவலாளி எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறத பாக்குறோம். இப்ப காவலாளி வந்து அதிகாலையில புறப்பட்டு வெளியில வந்து எஜமான்ட்ட சொல்றான், எஜமானரே, நான் ராத்திரி ஒரு கனவு கண்டேன், நீங்க வந்து இன்னைக்கு காலையில ஊருக்கு போறதா இருக்கு சொன்னீங்க இல்லையா, நீங்க அந்த ஊருக்கு போகும்போது அந்த ட்ரெயின்ல போகாதீங்க, அந்த ட்ரெயின்ல போனீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படி சொல்லிட்டு ஒரு காவலாளி சொல்றான்னு வச்சுங்க. உடனே அந்த எஜமானர் வந்து என்ன செய்ய பாக்குறாரு, சரி இவன் சொல்றானேன்ட்டு நின்னுறாரு. நின்னுட்டு என்ன செய்யறாரு, ட்ரெயின் உண்மையில ஆக்சிடென்ட் ஆயிடுது. உடனே அவனை கூப்பிட்டு பாராட்டி, இதாப்பா என்ன எச்சரித்த நல்லதுதான், ஆனா உன் டியூட்டில நீ சரியா இல்ல, உன் டியூட்டில நீ சரியா இல்ல, உன் வேலை என்ன காவல் காக்குற வேலை, ஆனா நீ என்ன செய்யற, காவல் காக்காம தூங்கின்னு கனவு கண்டுன்னு இருக்கிற. இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு சபையானது அப்படிதான் இருக்கிறது. உன்னுடைய டியூட்டி காவல் காக்குற வேலை. கர்த்தர் வந்து பாராட்ட மாட்டார், நல்லா தூங்கிட்டு நம்ம கனவு கண்டுங்கன்னு நம்ம இருக்கிறது பாராட்ட மாட்டார். அவர் என்ன செய்யற, வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டு இந்த எஜமான சொன்ன மாதிரி இன்னைக்கு தேவன் வந்து என்ன செய்யறாரு, நம்முடைய காரியங்களை குறித்து அவரு எச்சரிக்கையா இருக்க முடிய அழைக்கிறாரு. இன்னைக்கு நம்ம தூங்கி நம்முடைய வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிட்டா அவர் வரும் பொழுது நம்ம பாராட்டி அவர் கூட சேர்த்துக்க மாட்டாரு. நீ தூங்கிட்ட, உன் கடமையை தவறிட்ட, நீ வந்து இந்த நாளில நீ வந்து உன்னுடைய பணி கரெக்டா செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டு தான் போவார். 5 பேர் எச்சரிக்கையா இருந்தார்களா? 10 கன்னியர்ல 5 பேர் எச்சரிக்கையா இருந்தாங்க. 5 பேர் என்ன செய்றாங்க, தூங்கிட்டாங்க. அவங்க என்ன குறைஞ்சு போனது தெரியல, அவங்க என்ன குறைஞ்சு போனது, பரிசுத்தாவி அவங்களை விட்டு போனதே தெரியல.
இன்னைக்கு சபை அப்படித்தான் இருக்கிறது, நிர்விசாரமா இருக்கிறது. உயிர் உள்ளவன் என்று அறிந்தும் செத்தவனாய் இருக்கிறார்கள். உயிர் இல்ல, சபையில உயிர் இல்ல, ஆவியானவர் இல்ல, பரிசுத்தாவி இல்ல. பரிசுத்தாவி இல்லை என்பதை அறியாமலே சபை இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நாம காவலாளிகளா இருக்க வேண்டியவர்கள், நாம் மற்றவர்களை எச்சரிக்க வேண்டியவர்களா இருக்கிறவர்கள், விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டியவர்கள். ஆனால் தான் ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் அவர் தூங்காமல் உறங்காமல் நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. பாட்டெல்லாம் பாடுறோம். சங்கீதம் 121 அதுதான் சொல்லுது. ஆனா நாம் என்ன செய்கிறோம்? அதான் ஆண்டவர் சொல்ற. ஒரு முறை எனக்கு இந்த பாட்டு, ஒரு பிரசங்கம் எடுக்கும் போது இந்த பாட்டு எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம், மற்றவர் தூங்குவது போல தூங்காமல் விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம், மற்றவர் தூங்குவது போல தூங்காமல் தெளிந்த புத்தியோடு விழித்திருப்போம், வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறிடுவோம். தெளிந்த புத்தியோடு விழித்திருப்போம், வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறிடுவோம். மணமகன் இன்ன நேரம் வருவார் என்று எனக்கும் உனக்கும் தெரியாதே. மணமகன் இன்ன நேரம் வருவார் என்று எனக்கும் உனக்கும் தெரியாதே. நினையாத நேரத்தில் வந்திடுவார், கல்யாண வஸ்திரம் தரித்திருப்போம். நினையாத நேரத்தில் வந்திடுவார், என்னையோடே காத்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம், மற்றவர் தூங்குவது போல தூங்காமல். அப்படியே சொல்லுவாங்க, கெர்ச்சிக்கும் சிங்கம் போல காத்திருப்பான், எவனை விழுங்கலாம் என்றிருப்பான். எதிராளி பிசாசை எதிர்த்திடுவோம், விசுவாசத்தில் என்றும் நிலைத்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம், மற்றவர் தூங்குவது போல தூங்காமல். அப்ப நம்ம தெளிந்த புத்தியோடு நாம் விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்னன்னா விழித்து கொண்டு சாகரத்துக்கு ஏதுவா இருக்கிறவர்களை நம்ம ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் பைபிள்ல சொல்லும் போது, பி வாட்ச்ஃபுல் அண்ட் ஸ்ட்ரென்தன் தி திங்ஸ் which remain that are ready to die. சாகத்துக்கு ஏதுவா, ரெடியா சாகத்துக்கு ஏதுவா இருக்கக்கூடிய அந்த ஆத்துமாக்களை நாம ஸ்திரப்படுத்தணும். நாம முதல்ல வீழ்ச்சிக்கணும், நாம ஆயுதப்படணும். அடுத்து மத்தவங்க யாருன்னா சாகத்துக்கு ஏதுவா இருக்கிறவங்க, ஐயோ பாவம் அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தான் இது பண்ணுவோம். யாக்கோப்பு கடைசி வசனம் என்ன சொல்ற, 5ஆம் அதிகாரத்துல, நம்ம அவர்களை அந்த ஆத்மாவை நம்ம மரணத்துல இருந்து நம்ம மீட்கிறோமா, அந்த ஆத்மாக்களை நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். அப்போ ஒரு ஆத்மா அழிஞ்சு போகிறத நம்ம விரும்ப கூடாது. ஒவ்வொருத்தரையும் நம்ம எப்படியாவது கொண்டு வரணும், எப்படியாவது நம்ம ஆண்டர்கிட்ட கொண்டு வரணும், எப்படியாவது அவர்களை ஆண்டோட பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பேன். அதாவது இந்த சில இலைங்க தழைங்க அதெல்லாம் கொளுத்தும் போது பாத்தீங்கன்னா, சில இலைங்க தழைங்கெல்லாம் எரியவே எரியாது. அப்போ என்னன்னா உள்ள கொஞ்சம் கனந்துக்கினே இருக்கும். அப்போ ஒரு குச்சி வச்சு கிண்ணணும்னு வச்சுங்களேன், குப்புன்னு மறுபடியும் நெருப்பு பிடிச்சிக்கின்னு எரியும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு சபையில ஆவியானவர் கொஞ்சம் உள்ள கதகதப்பா இருக்கிறாரு. அவரை நம்ம அவருடைய அந்த ஆவியினுடைய அனலை மற்றவர்கள் பற்றி கொள்ளும்படிக்கு நம்ம செய்யும் பொழுது, கிண்டி விடும் பொழுது, சிலர் ஸ்திரப்படுத்தும் பொழுது, நம்ம விழித்திருக்கும்படி செய்யும் பொழுது, அது மற்றவர்களுக்கு அந்த ஆவியின் அனல் பற்றி கொள்ளும், மற்றவர்களும் பற்றி எரிகிறவர்களை மாறுவார்கள். அதனால்தான் நம்ம என்ன பரிசுத்த ஆவியானவர் அந்த எழுப்புதல் நம்முடைய சபையில வரும்படிக்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுக்கணும். நம்ம ஜெபிக்கணும், ஒண்ணு நம்ம மற்றவங்களை சொல்லணும். இப்படி அதனால்தான் சாவுக்கு எதிராக இருக்கிறவர்களை நம்ம ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நேரம் ஆயிடுச்சு, இதை நம்ம தொடர்ந்து முடிக்கிறதுக்கு முடியாது. ஆகவே இந்த 2வது வசனத்துல இருக்கு, நம்ம விழித்து கொண்டுன்ற ஒரு வார்த்தை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். சாகரத்துக்கு ஏதுவானவர்களை ஸ்திரப்படுத்தல இருந்து நம்ம இந்த 2வது வசனமே நம்ம இன்னும் தொடர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம இன்னும் சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்வோம். இன்னும் எப்படி மற்றவர்களை ஸ்திரப்படுத்துவது, நாம் எப்படி ஸ்திரப்படுவது, இதை குறித்து நம்ம இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாளிலே கேட்ட வசனத்தை
நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும்படி கர்த்தருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் விழித்து கொண்டு செயலாற்ற கர்த்தாவே, நாங்கள் வேதத்துல பாக்குறபடி கர்த்தாவே 4 காரியங்களை நாங்கள் இன்னும் விழிப்பா இருக்கணும் தகப்பன். பிசாசின் தந்திரங்களை குறித்து, சோதனைகளில் விழுந்து விடாதபடிக்கு நாங்கள் விழிப்பா இருக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். அப்பா, கள்ள போதனைகளுக்கு விழிப்பா இருக்கணும், இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும். அப்பா, நாங்கள் மறுரூபமாகணும், ஒவ்வொரு நாளும் எங்களை ஆயத்தப்படுத்தி மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும். இந்த காரியங்களில அப்பா நாங்கள் கவனமா இருக்க உதவி செய்யுங்கிற தகப்பனே. நாங்கள் விழித்து கொண்டு சாகரத்துக்கு ஏதுவானவர்களை நாங்கள் ஸ்திரப்படுத்த எங்கள் தேவன் உதவி செய்வீராக. அதை குறித்து தொடர்ந்து தியானிக்க கர்த்தருக்கு சித்தமானால் அப்பா, ஏதோ இந்த நாளையும் அப்பா வருகிற நாட்களையும் ஒரு கரத்தை ஒவ்வொருத்தி செபிக்கிறோம். நாம மாத்திரம் அங்கே அடையட்டும். எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்தி பரத்தின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு உரிமையாக்கி ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.